அகில நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு அகிலன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் சந்தோஷ். பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் சஞ்சய் ஜா அப்படிங்கிறவர் பிஜேபிக்கு ஒட்டுமொத்தமாக வாக்கு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே வருது. முன்னாடி 38 இருந்துச்சு, இப்போ 30 கீழே போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அவரு கணிச்சது ஓரளவுக்கு நடைமுறையில் சாத்தியப்படும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். சஞ்சய் ஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏற்கனவே 2019 பிஜேபியோட ஓட்டு சதவீதம் 37% இருந்துச்சு. அது இன்னும் இந்த தேர்தலில் வந்து இன்னும் நிறைய குறையறதுக்கு, அதாவது 30, 31 அல்லது 29 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இது எதை வச்சு அவர் கணிக்கிறாருன்னா, 2019 தன்னந்தனியாக பிஜேபி வந்து பெரிய பவரோடு இருந்துச்சு. ஆனால் எதிர்கட்சிகள் அந்த நேரத்தில் இருந்த எதிர்கட்சிகள் வந்து எல்லாம் சிதைஞ்சு கிடந்தாங்க. இந்த முறை அப்படி இல்லை. சில மாநிலங்கள் தவிர, இப்போ பஞ்சாபாக இருக்கலாம், கேரளாவாக இருக்கலாம், வெஸ்ட் பெங்கால் இருக்கலாம், இந்த மாநிலங்களை தவிர இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது வந்து பிற மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அமைஞ்சிருக்கு. அது வலுவாக இருக்குது. மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, அந்த இந்தியா கூட்டணிக்கான வலிமை அப்படிங்கிறது வந்து 2019 இருந்ததை விட இப்போ அதிகரிச்சிருக்கு. அதனால் எதிர்கட்சிகள் இல்லாத நிலை அப்படின்னு 2019 இருந்த மாதிரி இப்போ இல்லை. அதனால் ஓட்டு பர்சன்டேஜ், பிஜேபிக்கான ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவரைக்கும் நடந்த அந்த ஃபேஸ் 3, இன்னைக்கு ஃபேஸ் 4 நடந்துக்கிட்டு இருக்கு. ஃபேஸ் 3 வரைக்கும் பதிவான வாக்குகளில் 25% கிட்டத்தட்ட வந்து குறைஞ்சிருக்கு பிஜேபிக்கு அப்படின்னு அவர் கணிக்கிறார். எந்த கால்குலேஷனில் அவர் அதை சொல்கிறாருன்னு தெரியல. ஆனால் 25% வரை பிஜேபிக்கு வாக்கு எண்ணிக்கை குறைந்திருக்கு. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், பிஜேபிக்கு போன முறை வாக்களித்தவர்கள் கூட இந்த முறை வாக்களிக்க வரல அப்படிங்கிறத பிஜேபி பூத் ஏஜென்சியே சொன்னாங்கிறத பேசியிருக்கோம். இதே கருத்து தான் அவரும் வெளிப்படுத்துறாரு. பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடியவர்களே இந்த முறை வாக்களிக்கிறதுக்கு வரல. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் சொல்றாரு. 3ல் 1 லோக்சபா கேண்டிடேட், பிஜேபி நிறுத்திருக்கக்கூடிய 3ல் 1 லோக்சபா கேண்டிடேட் வந்து குற்ற பின்னணி உடையவங்க. மக்களுக்கே அது தெரியுது. அந்தந்த கேண்டிடேட், அந்தந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கே இவர் வந்து மோசமானவர், இவரை போய் பிஜேபி நிறுத்திருக்கே அப்படிங்கிற மனநிலையிலேருந்து தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, எதிராக வாக்களிச்சிருக்காங்க, அல்லது வாக்களிக்கவே போகலை. இந்த நிலை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அடுத்த எதிர்கட்சி யாரோ அவங்களுக்கு தான் வலிமை கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதன் அடிப்படையில் தான் சஞ்சய் ஜா அந்த ட்வீட் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ மோடின்ற ஃபேக்டரோ இல்லை பிஜேபி அப்படிங்கிற ஒட்டுமொத்த ஃபேக்டரோ வந்து உதவலை. அங்கங்கே மாநில ரீதியாக அங்கங்கே கேண்டிடேட் என்ன இது, எங்கெங்க என்ன பிரச்சனை அப்படின்றது, அந்த விஷயம் தான் எடுபட்டுருக்குன்னு சொல்றீங்க. ஆமாம், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், சீனியர் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மோடிங்கிற பிம்பம் 2024 தேர்தலில் இல்லை. 2019 இருந்தது உண்மைதான். ஆனால் 2024 இந்த மோடிங்கிற பிம்பம் கிடையாது. பிஜேபி லீடர்ஸே என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாடி மோடின்னு மோடி உருவத்தை தூக்கிக்கிட்டு மோடியோட ஆட்சின்னு பேச ஆரம்ப காலகட்டத்தில், அது தேர்தல் தொடங்கும் போது மோடின்னு முன்னிறுத்த பார்த்தாங்க. அது வேலைக்கு ஆகலைன்னொன்னே எல்லாருமே லோக்கல் இஷ்யூஸை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. லோக்கல் இஷ்யூஸ் அல்லது கம்யூனல் டிவைடை ஏற்படுத்துகிற மாதிரியான பேச்சுகள். மோடியே ஒரு பக்கம் வந்து அதானி அம்பானின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ராகுல் காந்தியோட மேனிஃபெஸ்டோ பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி மாறி இருக்கு. இப்போ வயரில் கூட ஒரு கட்டுரை வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சம்பந்தமா. ரைட். இப்போ வயரில் கட்டுரை வச்சு சொன்னீங்க. அதில் வந்துட்டு கேஸ்ட் அண்டு கிளாஸ் இந்த 2 விஷயமும் வந்து ராகுல் காந்தி பேசியிருக்காரு. இந்த விஷயம் வந்து எடுபட்டிருக்கிறதா ஒரு கட்டுரை இருந்திருக்கு. அதனுடைய தாக்கமாக தான் அதானி அம்பானி பற்றி பேசியிருக்காரு, மோடி பேசியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. என்ன தொடர்பு இது ரெண்டுக்கும்? ஒன்று கேஸ்ட் ஈக்குவேஷன், அதாவது கேஸ்ட் படி பார்க்கும்போது ராகுல் காந்தி வந்து அவரோட பிரச்சாரம் பாரத் ஜோடோ யாத்திரா தொடங்கும் போதிலிருந்து கேஸ்ட் சென்சஸ் வேணும், பீகாரில் கேஸ்ட் சென்சஸ் எடுத்து வெளியிட்டாங்க, கேஸ்ட் சர்வே எடுத்து வெளியிட்டாங்க. அது வெளியிட்ட உடனே பெரிய வரவேற்பு இருந்துச்சு. ஓபிசி மக்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அந்த கேஸ்ட் சென்சஸ் மூலயமா தெரிஞ்சுது. பீகாரில் இருக்கக்கூடிய நிலைமை தான் அது. அது இந்தியா முழுக்கவும் இதே நிலையில தான் இருக்குது. இப்போது மத்திய அரசு நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் எவ்வளோ பேர் ஓபிசியில் இருக்காங்க, எவ்வளோ பேர் எஸ்சி எஸ்டியில் இருக்காங்க, எவ்வளோ பேர் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது மிகப்பெரிய அதிர்ச்சி. டேட்டாவே அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற டேட்டாவே வந்து ஜென்ரல் கம்யூனிட்டி தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் அவங்களோட டேட்டாவே இருக்குது. இப்போ ரீசெண்டாக தலைமை செயலகத்தில் இருக்கிற செயலாளர்களுக்குள்ள 90 பேரில் 3 பேர் தான் ஓபிசி மக்கள் இருக்காங்க. ஆமாம், இந்த மாதிரியான தகவல்கள் வந்து வரும்போது அதை கையில் எடுத்திருக்காரு ராகுல் காந்தி. இத்தனை ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க இந்தியா முழுக்க, அதில் யார் ஜென்ரல் கமிட்டியில் அதிகம், ஓபிசிலேருந்து எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். ஓபிசிக்கு இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து தொடர்ந்து துரோகம் செய்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. தான் ஆட்சிக்கு வந்தால், அதாவது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கேஸ்ட் சர்வே இந்தியா முழுக்க எடுக்கப்படும்
அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு மாற்றி அமைக்கப்படும். இப்போ 50% அப்படிங்கிற அந்த வரம்பு தமிழ்நாட்டில் 69 இருக்கு. இதே மாதிரி இந்தியா முழுக்க அந்த 50ங்கிற வரம்பு வந்து உடைக்கப்பட்டு இன்னும் அதிகரிக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து கேஸ்ட்டை கையில் எடுத்து அந்த கேஸ்ட் எந்த கேஸ்ட்டை வைத்து பிஜேபி தனது ஓட்டுகளை ஒருங்கிணைச்சதோ 2014 சரி 19 சரி அதே கேஸ்ட் தான் இப்போ வந்து பிஜேபிக்கு எதிராக திரும்பி இருக்கு. ஏன்னா அந்த கேஸ்ட் இந்துக்கள் ஒற்றுமைன்னு பேசின அந்த பிஜேபி ஓபிசி எஸ்சி எஸ்டி இந்த மக்களை தவிர்த்துட்டு வேற யாருக்கோ ஒரு இந்துக்கள் ஒற்றுமையை மட்டும் பேசிக்கிட்டு இருந்துச்சு. அதை எடுத்து பேசி உடைச்சிருக்காரு ராகுல் காந்தி. அதனால தான் ஓபிசி ரிசர்வேஷன் வழியாக கேஸ்ட் பாலிடிக்ஸை கையில் எடுத்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக ராகுல் காந்திக்கு பலனளிக்கக்கூடிய இடத்துல தான் இப்போ நகர்ந்திருக்கு. ஓபிசி ரிசர்வேஷன் எவ்வளவு முக்கியமானது, இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஓபிசியோட எஸ்சி எஸ்டிக்களோட பங்களிப்பு எவ்வளவு முக்கியமானது, அவர்களோட இன்றைய நிலை என்னவா இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுறதுனால இந்த கேஸ்ட் அப்படிங்கிற அந்த பாலிடிக்ஸ் ராகுல் காந்தி பக்கம் திரும்பி இருக்கு. இன்னொன்று கிளாஸ். ரெண்டு விஷயம் இந்த அம்பானி அதானி பற்றி மோடி பேசுனதுக்கான காரணங்கள் இந்த கிளாஸ் அடிப்படையில் தான் வருது. ஒன்று எலக்டோரல் பாண்டில் ரெண்டு நெருக்கடி இருந்துச்சு மோடிக்கு. ஒன்று எலக்டோரல் பாண்டில் அதிக பணத்தை வந்து பிஜேபி வாங்கியிருந்துச்சு. இது வந்து நாங்கள் மட்டும் வாங்கலப்பா, எல்லா கட்சியும் தான் வாங்கியிருக்கு அப்படிங்கிறதுனால அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக நாங்கள் கார்பரேட் நண்பர்கள் கிடையாது. பாரு, நான் அம்பானி அதானி கூட எதிர்த்து பேசுவேன், அவங்கள்ட்ட பிளாக் மணி இருக்குன்னு நான் எதிர்த்து பேசுவேன் அப்படின்னு பேசினார். அம்பானி அதானிக்கிட்டே பிளாக் மணி ராகுல் காந்திக்கு வருது அப்படின்னு பேசினாரா? அந்த பேச்சு வந்து நான் வந்து கார்பரேட்டுக்கு நண்பன் கிடையாது, நான் எதிரி தான், இப்போ பாருங்க அம்பானி அதானி பற்றி பேசிட்டேன் அப்படிங்கிறத சொல்றதுக்காக ஒன்று. ரெண்டாவது, இந்த எம்எஸ்எம்இ செக்டார் இருக்கு, சிறு குறு மத்திய தர நிறுவனங்கள், சின்ன சின்ன நிறுவனங்கள் இருக்கு. இவங்களுக்கு மோடி அரசோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய கிடைக்கவே இல்லை. தொடர்ந்து அவங்களோட குரல் வந்து இந்த ஜிஎஸ்டி வந்த போதும் இருக்கட்டும், டிமானிட்டைசேஷன் வந்த போதும் இருக்கட்டும், நிறைய நெருக்கடிகளை அவங்க சந்திச்சாங்க இந்த எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி. நம்ம கோயம்புத்தூர்ல ராகுல் காந்தி வரும்போது போன எலெக்ஷன்லயே வந்து ரகுநாதன் ஒருத்தர் பேசியிருப்பார், நாங்க வந்து கண்டுக்காம இருக்காங்க, எங்களை யாரும் கண்டுக்கிறது இல்லை, சிறு குறு நிறுவனங்கள் தான் பெரிய நிறுவனங்களுக்கு சப்ளை பண்ணோம், ஆனா எங்களை கண்டுக்காம விட்டுட்டு எங்களை வந்து அமுக்கிட்டு நீங்க பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு மட்டும் அரசு வந்து சலுகைகளை கொடுக்குது, அவங்களுக்கு கடன் தள்ளுபடியை பண்ணுது, கார்பரேட் நிறுவனங்கள் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க இந்தியாவை முன்னேற்ற முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் அவர் எழுப்பியிருந்தார். அந்த நிலை தான் இப்போ எம்எஸ்எம்இக்கு வந்து பெரிய பாதிப்பை இந்த ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன் கொடுத்ததுனால அந்த எம்எஸ்எம்இ செக்டாருங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க மோடிக்கு எதிராக திரும்பி இருக்கு. அதனால அந்த எம்எஸ்எம்இ துறையினால பலனடைந்தவர்கள் மோடிக்கு எதிராக திரும்பியிருக்காங்க. ஏன்னா இந்த மோடி ஆட்சியில் இந்த டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு, ஜிஎஸ்டிக்கு பிறகு அவர்கள் பெரிய அளவில் இழந்திருக்காங்க. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மோடி என்ன பேசுறாருன்னா, நான் கார்பரேட்டுக்கு ஆதரவான ஆள் கிடையாது, பாருங்க மோடி அம்பானிக்கு அதானிக்கு எதிராக பேசிட்டேன், நான் எல்லாரோடைய நண்பன் தான், நான் எல்லாருக்கும் பிரதமர் தான் அப்படிங்கிற நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு. யாராலன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் ராகுல் காந்தி பேசினதுனால, மேனிஃபெஸ்டோவில் அது இருக்கிறதுனால கார்பரேட்டுக்கு மட்டும் கடன்களை தள்ளுபடி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அரசா எங்களோட அரசு இருக்காது, அனைத்து துறைகளையும் முன்னேற்றி கொண்டு வருவோம் அப்படின்னு ராகுல் காந்தி பேசுறதுனால மோடி வந்து அம்பானி அதானியை பற்றி பேச வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காருன்னு தான் இந்த ஒயரோட கட்டுரை வெளியிட்டிருக்கு. ஆனா பிரதமரோட அம்பானி அதானி பேசுன்றது அவருக்கு எதிராக தானே அமைஞ்சிருக்கு. இப்போ கருப்பு பணத்தை டெம்போ கொடுத்தாங்கன்னா நீ கருப்பு பணத்தை பிடிக்க வேண்டியது தானே, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தானே அவருக்கு எதிராக தான் திரும்பி இருக்கு. அப்பதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாரா மோடி? இல்ல, 2014 2019 ஒரு சமூக வலைதளம் இருந்துச்சு இல்லையா, அதோட ரீச்சுங்கிறது வந்து அப்போ குறைவு. அவர் என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம், பெரிய அளவில் ரீச் இருக்காது, மக்களை போய் அது சென்றடையாது அப்படின்னு அப்போ நம்பிட்டு இருந்தாங்க. அதனால தான் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பிரபலமாச்சு. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஃபேக்ட் செக்ஸ் வந்து நிறைய வந்ததுனால அவர் என்ன பேசினாலும் பொய்யுங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சி போடுறாங்க. இப்போ இந்த பிளாக் மணி மேட்டரும் கூட சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் பரவுனதுனால தான் அப்போ அம்பானி அதானிக்கிட்ட பிளாக் மணி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, நீங்கள் பிடிச்சி உள்ளே போட வேண்டியதானே அப்படின்னு மக்களும் கேள்வி எழுப்புனாங்க. ராகுல் காந்தி அல்லது காங்கிரஸ் நிர்வாகிகளும் அந்த கேள்வி எழுப்புனாங்க. அதுக்கப்புறம் அம்பானி அதானியை பற்றி மோடி பேசவே இல்லை. அப்போ நடுக்கம் வந்துடுது. இமிடியேட்டா ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள்கிட்ட இருந்தும் இருக்கு, எதிர்கட்சிக்கிட்ட இருந்தும் இருக்குங்கிறத வந்து மோடியால கணிக்கவே முடியல. 2019 மாதிரி அமைதியா இருந்துருவாங்கன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அது அப்படி இல்லை, களம் மாறி இருக்கு. இப்படி பார்த்தா அம்பானி அதானி வார்த்தையை வந்து போட்டு பார்த்துருக்காரு மோடி, அப்படிதான் எடுத்துக்கணுமா? ஆமாம், போட்டு பார்த்து அதான் இப்போ தெரியாம பேசிட்டாரு. இப்போ வேற வழி இல்லை, அதுக்கப்புறம் அதை பேச மாட்டாரு.
அப்புறம் உத்தரப்பிரதேசத்துல பிஎஸ்பியோட மாயாவதி வந்து ஆகாஷ் ஆனந்த் அப்படிங்கிறத வந்து நீக்கினாங்க. அவர் வந்து பிஜேபி பத்தி எதுதான் பேசினாரு, அதுக்காக நீக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ மாயாவதி வந்து பிஜேபி துணை போறாங்களா அப்படிங்கிற குற்றச்சாட்டுல இருந்தது. இப்போ அந்த சமயத்துல ஆகாஷ் ஆனந்தோட நீக்கம்ன்றது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிற பேச்செல்லாம் எழுது. இது எப்படி பாக்குறீங்க? ஆகாஷ் ஆனந்த் வந்து ரொம்ப முக்கியமான லீடரா எமர்ஜ் ஆகி வந்துட்டு இருந்தார் பிஎஸ்பியில. அவர் தான் தேசிய ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு, பிஎஸ்பியில இருந்தாரு, இப்போ நீக்கப்பட்டிருக்காரு. பிஎஸ்பியோட தலைவர்களே என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ஸ்டீரியோ டைப் தான். ஆனால் அவங்களே அந்த தலைவர்களே சொல்றது என்னன்னா, எங்களை மாதிரி இல்லாமல் வேற மாதிரி இந்த நபர் இருந்தார். ஆகாஷ் ஆனந்த் வந்து வேற மாதிரி பிஜேபியில் எஸ்பியில் காங்கிரஸில் எப்படி ஒரு தலைவர் இருப்பாரோ அதே மாதிரி பிஎஸ்பி தலைவர் இருந்தார். அவர்களது கேள்விகளுக்கு அல்லது அவர்களோட விமர்சனங்களுக்கு இவர் உறுதியான வகையில் ஆன்சர் பண்ணுறது அல்லது எதிர் விமர்சனம் வைக்கிறதுல மிகுந்த டேலண்டாக ஒரு ஆள் இருந்தார் நம்மள்கிட்ட. ஆனால் அந்த டேலண்ட்டை வந்து நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு பிஎஸ்பியில் இருக்கக்கூடிய லீடர்ஸே பேசுகிறதா தகவல் வருது. அப்படி என்ன பேசிட்டாரு ஆகாஷ் ஆனந்த் அப்படின்னு பார்த்தோம்னா, பிஜேபிக்கு எதிராக பிஜேபி வந்து கடன் தள்ளுபடி பண்ணுது பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு. இந்த கடன் தள்ளுபடி பண்ணதெல்லாம் மக்களுக்கு பயன்படுத்தி இருந்தா மக்கள் இன்னும் மேன்மை அடைஞ்சிருப்பாங்க. கல்விக்காக அவங்க எந்த செலவும் பண்ணலை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக எந்த செலவும் பண்ணலை. அதை தவிர இங்கே வந்து கரப்ஷன் தான் நிறைஞ்சிருக்கு. இந்த செலவுகள்லாம் ஒழுங்காக பண்ணியிருந்தாங்கன்னா, ரேஷன் அரிசி கொடுக்குறாங்க, ரேஷனில் பொருட்கள் கொடுக்குறதா பெருமையாக பேசுகிறாங்க பிஜேபி. அந்த ரேஷன் பொருட்களை கூட நீங்கள் இன்னும் பெட்டரான ரேஷன் பொருள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், பிஜேபி அதை கொடுக்கல அப்படின்னு பிஜேபிக்கு எதிராக தொடர்ந்து தனது குரலை ஃபேக்சுவலாக வச்சுக்கிட்டே இருக்காரு. இது வந்து என்ன அழுத்தத்தை மாயாவதிக்கு கொடுத்துச்சுன்னு தெரியல. உடனே அவங்க வந்து இந்த நேஷனல் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற அந்த பொறுப்புல இருந்தும் நிற்கிருக்காங்க, கட்சியில இருந்தும் நிற்கிருக்காங்க. இது நடந்ததுக்கு பிறகு பிஎஸ்பியில் உள்ள இருக்கக்கூடிய பிஎஸ்பிலேயே என்ன பேச்சு இருக்குன்னா, இவங்க பிஜேபிக்கு ஆதரவாக தான் பிஎஸ்பி செயல்படுது, பிஎஸ்பி தலைமை செயல்படுது, பி டீம்னு சும்மா வெளில சொல்கிறாங்கன்னு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் உண்மையாகவே இது பி டீமாக தான் செயல்படுது போலயே அப்படின்னு பிஎஸ்பியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களே அங்கே பேசுவதா செய்திகள் வருது. குறிப்பாக வெஸ்டர்ன் ஊபியில், அதாவது டெல்லி பக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளில் தேர்தல் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2-3 ஃபேஸ் தான் இருக்குது நினைக்கிறேன் ஊபியில் தேர்தல் நடக்கிறதுக்கு. எந்த இடத்துல வலுவாக இருக்காங்களோ, பிஎஸ்பி வலுவாக இருக்கக்கூடிய பகுதின்னு எந்த ஏரியா இருக்கோ அந்த ஏரியாவில் தேர்தல் வரும்போது பிஎஸ்பியில் அறிந்த முகம் ஆகாஷ் ஆனந்த் இவரை பதவியிலிருந்து நீக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஓரளவுக்கு ஓட் பேங்கை வந்து அவங்கள்ட்ட வெளியில் போகாமல் தக்க வைக்கிறதுக்கு ஒரு நபராக ஆகாஷ் ஆனந்த் இருந்தார், ஃபேக்சுவலாக பேசினார். இந்த மாதிரியான ஒரு தலைவரை நீக்கியிருக்காங்க. இது வந்து பிஜேபிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு. அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்பி ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கக்கூடிய பகுதிகள், பிஎஸ்பி வந்து ஆல்ரெடி தலித்ஸை நிறுத்திருக்காங்க, முஸ்லீம்ஸை நிறுத்திருக்காங்க, யாதவ்ஸை நிறுத்திருக்காங்க. யாதவ்ஸை நிறுத்துறதுக்கு எஸ்பியை வந்து கண்டெயின் பண்ணுறதுக்காக யாதவ்ஸை நிறுத்திருக்காங்க, முஸ்லீம் ஓட்ஸை பிரித்து கொடுக்கறதுக்காக முஸ்லீம்ஸ் அதிகமாக நிறுத்திருக்காங்க அப்படிங்கிற விமர்சனம் இருந்துச்சு. ஆனால் சில இடங்களில் பிஎஸ்பி ஜெயிக்கிற அளவுக்கே சில கேண்டிடேட்ஸ் இருந்திருக்காங்க. இந்த 4th ஃபேஸ் 5th ஃபேஸில் 6th ஃபேஸில் இந்த ஃபேஸில் பிஎஸ்பி வந்து அதிக ஓட்டு வாங்கி ரொம்ப டஃப்பாக பிஜேபிக்கும் டஃப் கொடுக்கும், எஸ்பிக்கும் டஃப் கொடுக்கும் அப்படிங்கிற அந்த நிலையில் இருக்கக்கூடிய சில தொகுதிகள் இருந்திருக்கு. அந்த தொகுதிகள்லாம் கேண்டிடேட்ஸை மாற்றிருக்காங்க பிஎஸ்பி. ஏன்னா எஸ்பி கேண்டிடேட், சமாஜ்வாதி பார்ட்டியோட கேண்டிடேட் எங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த இடத்துலலாம் பிஎஸ்பி வந்து பெரிய அளவில் ஓட்டை பிரிக்கும். ஓட்டை பிரித்தா பிஜேபிக்கும் ஓட்டு விடாது, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எஸ்பிக்கு ஓட்டு விடும், மேலே போகும். அதாவது எஸ்பி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும்தான். அந்த இடத்துல வந்து இப்போ கேண்டிடேட்டை மாற்றுறாங்க. பிஎஸ்பியோட கேண்டிடேட் யாருன்னே முகம் தெரியாத ஒரு ஆளை வந்து கேண்டிடேட்டாக போடுறாங்க. அங்கே அப்படி போடுறது வந்து பிஎஸ்பியோட ஓட்டை வந்து குறைச்சா ஆட்டோமேட்டிக்காக பிஜேபிக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால பிஜேபிக்கும் எஸ்பிக்கும் கடுமையான போட்டி நடந்து அதுக்கப்புறம் வெற்றி பெறுவதை அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த நிலையிலிருந்து பிஎஸ்பியில் இருக்கக்கூடிய முன்னாடி அறிவிக்கப்பட்ட கேண்டிடேட்ஸை வந்து நிறுத்திட்டு டம்மி கேண்டிடேட்ஸை மாற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரப்போகிற அந்த 3 ஃபேஸ் எலெக்ஷன்லையும் இது நடக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இதை சொல்கிறது வந்து பிஎஸ்பி லீடர்ஸ் தான், அங்கே இருக்கக்கூடிய பிஎஸ்பி லீடர்ஸ் தான். ஏற்கனவே வாய்ப்பு வழங்கப்பட்டு அதை இழந்தவர்கள் இதை பேசியிருக்கலாம், அல்லது உண்மையான நிலை அப்படிங்கிறது வந்து அங்கேருந்து இந்த தேர்தல் முடிவுகள் வரும்போது தான் தெரியும். ஆனால் பிஎஸ்பியோட நடவடிக்கைகள் தொடர்ந்து ஆகாஷ் ஆனந்த நீக்கினதாக இருக்கட்டும், பிஜேபிக்கு எளிமையாக வழியை அமைத்து கொடுப்பதற்காக டம்மி கேண்டிடேட்ஸை போடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து
பிஎஸ்பியோட கலர் மாறிடுச்சு அப்படிங்கிறத காட்டுது. எவ்வளவு முக்கியமான இயக்கம், அவ்வளவு பெரிய ஸ்டேட்டில் எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் சிதைக்கப்படுகின்ற, அதாவது நோக்கத்தை சிதைக்கிற ஒரு கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் அவங்க இதெல்லாம் அவங்களுக்கு கை கொடுக்கும்னு நினச்சி தான் நிறுத்துறாங்களா, இல்லை பிஜேபிக்கு துணை போகிறதுக்காக தான் நிறுத்துறாங்களாங்கிறதுலாம் தெரியல. ஆனால் இது எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துங்கிறத வந்து பிஎஸ்பி எதிர்காலத்தில் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ இந்த மாதிரி ஆகாஷ் ஆனந்த் மாதிரியான ஆட்களை நீக்கிறது, இந்த மாதிரி டம்மி வேட்பாளர் நிறுத்துறது எல்லாமே கட்சிக்கு வந்து ஒரு பெரிய பாதத்தை கொடுக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படியும் இது தெரியாம பண்றாங்க. அப்படி அதுதான் சொல்றேன், எதனால அப்படி பண்றாங்கிறது தான் புரியல எனக்கும். எவ்வளவு முக்கியமான பார்ட்டி, அந்த அவ்வளோ பெரிய ஸ்டேட்டு, இந்தியாவிலேயே பெரிய ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டை பெரிய மக்கள் தொகையை கொண்ட ஒரு ஸ்டேட்டு, அதை ஆண்ட ஒரு கட்சி, 3 முறை முதலமைச்சர், அதை ஆண்ட கட்சி, அதை வந்து இப்போ இருக்கிற நிலையை பாருங்க, என்ன அழுத்தத்தினால இதை செய்கிறாங்கன்னு தெரியல. உண்மையாகவே வருத்தமாக தான் இருக்குது. இது எவ்வளோ பெரிய அடையாளத்தை அந்த மக்களுக்கு கொடுத்துருக்கோம், எவ்வளோ முன்னேற்றத்தை அந்த கட்சியால் கொடுத்துருக்க முடியும். இதையெல்லாம் பார்க்கும்போது, இன்றைய நிலையை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஒருவேளை அது நம்ம இன்னும் வீக் ஆகிட்டே இருக்கோம், இனிமேல் வந்து ஸ்ட்ராங் ஹோல்டு பண்ண முடியாதுன்றதுக்காக பேக் அடிச்சுட்டே இருக்காங்களா அப்படின்ற கேள்வி. இல்லை, அது தங்களால் முடியலன்னா அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட வேண்டியதான கட்சியை. இப்போ ஆகாஷ் ஆனந்த் அதை பேசுகிறாருன்னா தங்களால் அதை பேச முடியல, ஆகாஷ் ஆனந்த் பேசுகிறாரு, கொள்கையை முன்னெடுக்கிற, கொள்கைக்காக தான் அந்த கட்சியை தொடங்கப்பட்டுச்சு, அந்த கொள்கையை ஒரு ஆள் முன்னெடுக்கிறாருன்னா அவர்கிட்ட கொடுக்க வேண்டியதான கட்சியை. கட்சியை கூட கொடுக்க வேணாங்க, கட்சி தலைவர் அவங்களாவே இருந்துட்டு போட்டோம், அவர்களுக்கான ஆகாஷ் ஆனந்துக்கான அனுமதியை கொடுக்க வேண்டியதானே, அவங்களையா நீக்கணும். பிஜேபிக்கு எதிராக பேசினாருங்கிறதுக்காக நீக்கிறது வந்து சரியா இல்லை. இப்போ ஊபியில எப்படியோ அதே மாதிரி பீகார்ல ராம்விலாஸ் பாஸ்வானோட கட்சியில அவருடைய மகனான சிராக் பாஸ்வான் வந்து பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்காரு. இப்படி தொடர்ச்சியா பிஎஸ்பி இல்லை ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி இதெல்லாம் போறதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இதே மாதிரி தான் இப்போ மாயாவதி கட்சி எப்படியோ, பிஎஸ்பி எப்படியோ, அதே மாதிரி ஒரு முக்கியமான கொள்கைக்காக உருவாக்கப்பட்டது தான் அதுவும் ராம்விலாஸ் பாஸ்வானோட கட்சியும். அவரோட மகன் சிராக் பாஸ்வான் வந்து இப்போ பிஜேபிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் எடுத்து அவரும் போட்டியிடுறாருன்னு நினைக்கிறேன். அந்த கட்சியை உடைக்கிறதுக்கு சிராக் பாஸ்வானோட மாமா ஒரு பிரிவாகவும் சிராக் பாஸ்வான ஒரு பிரிவாகவும் ரெண்டாக உடைச்சதே பிஜேபி தான். ஓகே, இதையெல்லாம் மறந்துட்டு 2 பேருமே இப்போ வந்து பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டில் வந்து நிற்கிறாங்க. இடஒதுக்கீடுக்காக ராம்விலாஸ் பாஸ்வான் போராடினாரோ, எந்த வேலை வாய்ப்புக்காக அவர் போராடினாரோ, தன்னுடைய அமைச்சர் பதவியே வந்து இடஒதுக்கீடு பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக தனது அமைச்சர் பதவியே ராஜினாமா பண்ணிட்டு வெளில வந்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான். ஆனால் இடஒதுக்கீடு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு மோசமான நிலையை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு, பீகாரில் இருக்கக்கூடிய இளைஞர்களோட வேலைவாய்ப்பு எந்த அளவுக்கு பறிக்கப்பட்டிருக்கு, வேலைவாய்ப்பு இன்னும் வழங்கப்படலை, அக்னிவீர் திட்டம், இது எல்லாத்துலேயுமே வந்து அந்த பீகார் இளைஞர்கள் வந்து கொதித்தெழுந்து போராடிட்டு இருக்கும் போது நாங்கள் பிஜேபி பக்கம் தான் இருக்கோம் அப்படின்னு அறிவிக்கிறது வந்து எவ்வளவு மோசமான நிலைக்கு ராம்விலாஸ் பாஸ்வானோட கொள்கைகள் நகர்ந்திருக்கு. ராம்விலாஸ் பாஸ்வான் இப்போ இல்லை, அவரோட கொள்கை தானே அந்த கட்சியோட கொள்கையாக இருக்க போது, அது நகர்ந்திருக்கு அப்படிங்கிறது வந்து மோசமான நிலையில் தான் வடக்க இருக்கக்கூடிய சோசியலிச அமைப்புகள் அல்லது மக்களுக்காக எழுந்த அமைப்புகளோட இன்றைய நிலை. ஆக்சுவலாக பிஜேபியோட ஒரு டாக்டிக்ஸ் வந்து கட்சியை, கூட்டணி கட்சி வந்து உடைக்கணும், அதை வந்து நமக்குள்ளே போட்டுக்கின்றது. அதிமுகலாம் அப்படி தான் நடந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது எனக்கு அந்த கம்பாரிசன் தான் வந்துச்சு. அதிமுக ஓபிஎஸ் இபிஎஸ், ஓபிஎஸ் வந்து பிஜேபிக்கு சார்பாகவே போயிட்டாரு, இபிஎஸ் தனியாக இருக்காரு. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற 2 ஃபேக்ஷனுமே பிஜேபி சார்பாக தான் இருக்கிறதா பார்க்க முடியுது. பிஜேபியோட டாக்டிக்ஸ் வந்து இந்த மாதிரியான கட்சிகள் பலியாகிறத தான் பார்க்க முடியுதா? ஆமாம், அதான் கிளியராக பலியாகுது கட்சிகள். நிதிஷ்குமார் கட்சியே பலியாயிடுச்சுங்க பீகாரில். போன முறை எவ்வளோ 2 பேரும் ஈக்குவலாக நின்னாங்க. ஓகே, ஆனால் இந்த எலெக்ஷனில் பாருங்கள் பிஜேபி அதிக சீட்டில் நிற்கிது. நம்பகத்தன்மையை நிதிஷ்குமார் இழந்துட்டாரு. இழக்கிறதுக்கான காரணம் என்னன்னா பிஜேபி, அந்த பிஜேபியோட கூட்டணி. அடுத்த எலெக்ஷன்ல நிதிஷ்குமார் நிலை என்னவா இருக்கும்னு தெரியல. ஆர்ஜேடி இன்றைய வரைக்கும், பிஜேபி தொடங்கிலிருந்து ஆர்ஜேடி தொடங்கிலிருந்து இன்றைய வரைக்கும் பிஜேபியோட கூட்டணி கிடையாது. ராஷ்டிரிய ஜனதா தளம் லல்லு பிரசாத் யாதவ் வருது. அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பீகாரில். இன்னைக்கும் கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து பீகாரில் ஸ்ட்ராங்காக இருக்கிற கட்சி ஆர்ஜேடி. அதிக எம்எல்ஏக்கள் வச்சிருக்காரு. தேஜஸ்வி சொல்கிறாரு இங்கே வந்து நாங்கள் வந்து வட இந்தியாவோட திமுக அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு கட்டமைப்பு, கொள்கை எல்லாமே வலுவாக இருக்குது. அந்த கொள்கையை தான் நிதிஷ்குமாரும் இழந்திருக்காரு, ராம்விலாஸ் பாஸ்வானோட கட்சியும் இழந்திருக்கு. அந்த கொள்கையில் ஆர்ஜேடி உறுதியாக இருக்குது. அதுதான் வெற்றி வாய்ப்பை, மக்களோட நம்பிக்கையை அதிகமாக பெறக்கூடும் இந்த தேர்தலில் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்குது. ரைட். இந்த அரசியல் சூழல் குறித்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.